Dear 12th Standard Business Max students, Chapter 1, Example 1.10. So, show that the equation 2x plus y equal to 5, 4x plus 2y equal to 10 are consistent. So, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் அவங்களே வந்து கன்சிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கன்சிஸ்டன்ட் செக் பண்ணுவோம் அண்ட் சால்வ் தம்னா எக்ஸும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. கன்சிஸ்டன்ட்னா எக்ஸும் ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குன்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை முதல்ல எடுத்து எழுதிக்கங்க. So let the equation be 2x plus y equal to 5, 4x plus 2y equal to 10. So equation எழுதியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன், இந்த லீனியர் ஈக்குவேஷன் மேட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம மாற்றுவோம். ஸோ மேட்ரிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம 3 மேட்ரிக்ஸாக பிரிப்போம். A, x equal to b. ஸோ ஏயோடது எக்ஸு ஒய்யோட வேல்யூ தான் ஏயோட மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1, திருப்பி எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ எக்ஸ் இது வந்து வேரியபிள். ஸோ எக்ஸ் ஒய். ஸோ பியோட வந்து கடைசியாக என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அந்த இது 5, 10. ஸோ இப்போ மேட்ரிக் ஈக்குவேஷனை சேஞ்சஸ் பண்ணி வச்ச ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம இதை ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த ஏவையும் பியும் நம்ம ஜாயின் பண்ணும். ஸோ 2, 1, 4, 2, 5, 10. ஸோ ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே 2 ரோஸில் நம்ம வேல்யூ 1 இல்லை. ஸோ அதனால் இங்கே எதுவுமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம விட்டுற வேண்டியது தான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோ 2 0 ஆக்கணும். ஸோ அதுதான் நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த இடம் மட்டும் 0 ஆனால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அந்த 3 ஸ்டெப்ஸ் வராது, ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணால் போதும். செகண்ட் ரோவை மட்டும் நம்ம 0 ஆக்கினாலே நம்மளுக்கு இது ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலில் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம செகண்ட் ரோவை 0 ஆக்கணும்னா இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூ பாருங்கள் 2 இருக்குது. அப்போ இது 4 ஆகணும். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4 வந்துடும். ஸோ 4 - 4 நமக்கு 0 கிடச்சிடும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எழுதணும்னா R2 - 2R1. ஸோ ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இது இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம போட்டாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. ஸோ இப்போ செகண்ட் ரோ தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. செகண்ட் ரோவை அப்படியே எழுத சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ 2 2s are 4, 2 1s are 2, 2 5s are 10. ஸோ மைனஸ் இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் சைனை ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ லெஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 4 - 4 0, 2 - 2 0, 10 - 10 0. ஸோ எல்லாமே இங்கே 0 வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதை எடுத்து அப்படியே எழுதிடுவோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டெப்ஸை முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதோட ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கே தெரியும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனைன்னு பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை இப்போ எத்தனைக்குன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் ஆஃப் A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் A, ஸோ இந்த 3 கண்டிஷனும் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ்னால் நம்ம இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ்லையும் எத்தனை ரோஸு நான் ஜீரோ ரோஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ ரோஸ் இருக்குது, செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 ரோஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு கவுண்டிங் வந்து 1. ஸோ அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏன்றப்போ இந்த லாஸ்ட்டு காலம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு பார்த்தாலும் நமக்கு ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோவில் வேல்யூ இல்லை, செகண்ட் ரோவில் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. அப்போ இதோட கவுண்டிங்கும் நமக்கு 1. ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம யூனிக்காக இல்லை இன்ஃபினிட்டியாக இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த என்னோட கவுண்டிங்கும் பார்க்கணும். ஸோ என்னோட கவுண்டிங் பார்த்தா அது வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறேன். அப்போ வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷனாக இந்த ஈக்குவேஷன் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய். ஸோ 2 வேரியபிள்ஸ், அதோட கவுண்டிங் 2. இப்போ இது நம்ம பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து என்னை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ரேங்கிங்கில் நம்ம நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கவுண்டிங்கோட
ரேங்கை விட மற்ற ரெண்டுமே கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் நமக்கு செகண்ட் கண்டிஷன் போகுது. அப்போ அது என்னன்னா நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் தான் கிடைக்குன்றது மாதிரி நமக்கு சொல்லுது. அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாக்டாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு இது ஒரு வேல்யூஸ் நிறைய வர மாதிரி ஆகும். ஸோ அதனால அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸுக்கு என்ன வருது, ஒய்க்கு என்ன வருதுன்ட்டு இப்போ பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதோட கண்டினியூஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதான் நம்மளுக்கு அந்த ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்த மேட்ரிக்ஸ். ஸோ ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் என்ன வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் அஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வந்தது. இப்போ நம்ம எக்ஸும் ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த திருப்பி இந்த ஈக்குவல் ஃபார்ம் உள்ள மேட்ரிக்ஸை திருப்பி மேட்ரிக் ஈக்குவேஷனை மாற்றிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை 3 மேட்ரிக்ஸாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ்ன்றப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 காலம். அடுத்தது எக்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது வேரியபிள்ஸ். அடுத்தது பி மேட்ரிக்ஸ்ன்றது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வேல்யூ 5 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி பிரிச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்போ தான் நம்ம இதனுடைய எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது ரிவர்ஸ்லேருந்து போகணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ கீழேருந்து தான் மேலே போகணும். ஸோ இப்போ கீழே பார்த்தோன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம 0ன்னு போட்டக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒய்யோட வேல்யூவை லெட் அஸ் டேக் y ஈக்குவல் டு கே. ஸோ கேக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நேமாக இருக்கலாம். ஸோ அது 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம், இல்லை 2ஆக இருக்கலாம், -1ஆக இருக்கலாம், இல்லை -2ஆக இருக்கலாம். ஸோ எது வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை கேன்னு கொடுத்துறோம். கே வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஸோ ஏதாவது ரியல் நம்பர்ஸாக அது இருக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்போ நம்ம அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு போயிடுங்க. ஸோ அப்போ 2 into x plus 1 into y ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2 into x 2x 1 into yன்றது y ஈக்குவல் டு 5. ஸோ 2x. ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம கேன்னு சொல்லியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் டு 5. ஸோ இந்த கே அந்த பக்கம் போனால் இங்கே ப்ளஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே போனால் மைனஸ். ஸோ 5 minus k. ஸோ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அது அந்த பக்கம் நம்ம கொண்டுட்டு போகணுன்னா அதை டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறதுனா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம இப்போ ஒய்க்கு வந்து கேக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ இப்போ கொடுக்குறீங்க. இப்போ சப்போஸ் இதுக்கு நீங்கள் 0ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ 0னா இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு எக்ஸுக்கு இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 minus k divided by 2. ஸோ 5 minus 0 divided by 2. ஏன்னா கேவோட வேல்யூ 0. ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 5 minus 0 நமக்கு 5. ஸோ 5/2. ஸோ இப்போ ஒய்க்கு நீங்கள் 0 கொடுத்தா நமக்கு 5/2 வருது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுவே ஒய்க்கு நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி 5 minus k divided by 2. ஸோ கேக்கு வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 5 minus 1 நமக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா 4. ஸோ 4 divided by 2னா நமக்கு 2. ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, இங்கே எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூவும் நம்ம இது மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணி கொடுக்குறப்போ இங்கே வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுதி முடிக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேர்ஃபோர் பை கிவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கே, அதாவது கேக்கு நம்ம ஒரு வேல்யூவும் கொடுக்குறப்போ we got different solution, நமக்கு ஒரு சொல்யூஷனாக இங்கே கிடைக்குது. ஸோ இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ பை கிவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கேக்கு நம்ம 0 1 2 இங்கே எது அசியூம் பண்ணி கொடுக்குறப்போ நமக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக கிடைக்குது. அதான் we got different solution. அதனால தான் இந்த ends the given system has infinitely many solution. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ இதேமாதிரி எழுதி கன்க்ளூஷனை எழுதி இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.